ஏகலைவன் யார்? இந்த ஏகலைவன், இவருடைய பின்னணி என்ன? பூர்வீகம் பிறப்புன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமீன் வேட்டவலன்னு சொல்லுவாங்க. சாதாரண எளிய குடும்பம். நான் பிறந்த அந்த காலகட்டம் நல்ல வசதியான குடும்பமாக இருந்தது. அப்பா பட்டாளத்தில் இருந்தார். முதல் வாசிப்புக்கு காரணமே பவா செல்லதுரை தான். என்னுடைய நண்பன் ஒருத்தன் செல்லங்குப்பா ராஜேந்திரன் பேர், இங்கே மெட்ராஸில் இருக்கிறான். இந்த மாதிரி ஏன்டா அப்படியே இருந்துட்டுக்கிறேன், இந்த வயசில் சீக்கிரம் அடுத்த படிப்பு எதனா ஒன்று எடுத்து போனால் நல்லா இருக்குமே அப்படின்றப்ப தான் ஓவிய கல்லூரிக்கும் இசை கல்லூரிக்கும் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஓவியத்தில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி இந்த தப்பாட்டம் பறையாட்டம்லாம் நிறைய இசைக்கல்லூரி மாணவர்கள் அங்கங்கே நடத்துகிறாங்களே, தொடக்கம் நாங்கள் தான் பண்ணோங்க. தராசு தான் யூனிவர்சிட்டி அப்படின்றது நான் அதுக்கான இது சொல்கிறது ஷியாம் தான். அங்கே தான் இன்னும் விசாலமாக சுதந்திரமாக எழுதுறதுக்கான இடமே எனக்கு அங்கே தான் வந்தது. இசைக்கல்லூரி போனதுக்கப்புறம் தான் இந்த இது போய் சிக்கினது, புண்ணு வந்தது. ஒரு 2 நாள் காய்ச்சல் வந்தது. அது சரியான வைத்தியம் பார்க்காம இந்த சாமின்னு சுற்றுனதுனால இன்னும் எக்கச்சக்கமாகி ஒரு கட்டத்தில் டெத்துன்னு இந்த அதனால வந்துடுச்சு. குழியெல்லாம் வெட்டிட்டாங்களாம். வெட்டிட்டு புதைச்சின்னு முடிவு பண்ணுறப்ப சுண்டு விரல ஆடுறதை பார்த்துட்டு அம்மா அப்படியே மேலே விழுந்து கதறி லைன்ஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே விதவிதமான மனிதர்களை சந்தித்து பேசுகிறது எனக்கு பிடித்தமான விஷயம். இன்ன மாதிரியான மனிதர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லா மாதிரியான மனிதர்களையும் சந்திக்கிறது. ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையுமே விதவிதமான கதைகள் இருக்கும், அவங்கள்ட்ட சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான கதைகளை கேட்குறது எனக்கு பிடித்தமான விஷயம். அந்த கதைகளை பலரிடம் சொல்கிறதும் ரொம்ப ஆர்வமான ஒன்று. அந்த வகையில் நம்ம லைன்ஸ் மீடியா ஊடகத்தில் தொடர்ந்து நம்ம நிறைய மனிதர்களை சந்திக்க போகிறோம். அதன் தொடர்ச்சியாக முதல் முறையாக ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான, நம்ம குறிப்பாக தமிழ் தேசிய தளத்தில் இயங்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பெயர் அந்த பெயரே ரொம்ப தனித்துவமான பெயர், வரலாற்று சிறப்புமிக்க பெயர். அதுவும் கூட அது ஒரு கலகக்கார பெயர். அந்த பெயருக்கு சொந்தக்காரர் ஏகலைவன், ஏகலைவன். தமிழக பத்திரிகை ஊடகத்திலையும் சரி ரொம்ப அறியப்பட்ட பெயர். தமிழ் தேசிய தளத்தில் இன்றைக்கி அவரோட பெயர் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். அவர்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது நம்மகிட்ட சொல்கிறதுக்கு. லைன்ஸ் மீடியா நண்பர்கள் அவருடைய கதைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், காலத்தின் கட்டாயம். வாங்க நம்ம நண்பர் ஏகலைவன்ட்ட அவருடைய கதைகளை கேட்போம். வணக்கம். வணக்கம் பாலா. வணக்கம். லைன்ஸ் மீடியா பார்வையாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிறைய கதைகள்னு வேற சொல்லிக்கிறீங்க, நிறைய குண்டு தூக்கி போடுறீங்க. என்ன போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை முழுசும் கேட்டுட்டு மிஞ்சிட யாருன்னா தண்ணி தெளித்து எழுப்புவோம். கண்டிப்பாக. ஏன்னா எல்லா மனிதர்கள்ட்டையுமே நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக ஏகப்பட்ட பேரை சந்திக்கிறீங்க. ஒவ்வொருத்தட்டையும் அவர்களை பற்றின ஆவணங்களை பதிவு பண்ணுறீங்க. ஆனால் உங்களை பற்றி உங்களை சந்திக்கும் போதெல்லாம் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏகலைவன்ட்ட ஏதோ ஒரு செய்தி இருக்குது, நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் உங்களை ரொம்ப நாளாக ஒரு நேர்காணல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நான் தான் உங்களுக்கு நேர்காணல் கொடுக்குறேன், நிறைய பேர் கொடுக்குறாங்க. இந்த பத்திரிகை துறையில் இது ஒரு சிக்கல். அதான் ஊரில் உள்ளவங்க கதையெல்லாம் கேட்டு எழுதுவான், ஆனால் தன்னுடைய கதையை சொல்கிறதுக்கான சூழல் அவனுக்கு அமையாது. அதை தவிர்க்கும் விதமாக நம்ம முதல்ல ஏகலைவன்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஏகலைவன் யார்? இந்த ஏகலைவன், இவருடைய பின்னணி என்ன, எங்கேருந்து வர்றாரு, உங்களுடைய பிறப்பு பூர்வீகம் இதை பற்றி சொல்லுங்கள். பூர்வீகம் பிறப்புன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜமீன் வேட்டவலன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அங்கே தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய பிரதிநிதியாகப்பட்டவர் ஜமீனில் தங்கி தான் சுற்று வட்டார பகுதியில் வரி வசூல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஜமீன் வேட்டவலம் நடுத்தரமான ஊர் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு சாதாரண எளிய குடும்பம். நான் பிறந்த அந்த காலகட்டம் நல்லா வசதியான குடும்பமாக இருந்தது. அப்பா பட்டாளத்தில் இருந்தார். அன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு 75-76 ரூபாய் என்ன சம்பளம் அப்படின்ற மாதிரி. இவருக்கு 215 ரூபா கையில் வந்துட்டுருக்கோம். சவரன் 6 ரூபா 12 ரூபாய் என்ன விற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அப்போ நீங்கள் ராஜாக்கள். ஆமாம், அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. தெரியல எனக்கு ஊர் ஞாபகன்றது கொஞ்சம் பின்னாடி தான் வருது. பிறந்த உடனே திருச்சி இராணுவ முகாம், திருச்சி இது இருக்குல்ல துப்பாக்கி தொழிற்சாலை, அங்கே இருந்துட்டு நிறைய ஜம்மு பக்கம் போகிறாங்கப்பா.
இடம் மாறுறாங்க. அப்புறம் பூனா இருந்துட்டு பெங்களூர் இருந்துட்டு 6 வயசுல கூட நீங்க போறீங்களா? ஃபேமிலியோட தான் போகிறோம். ஓ ஃபேமிலியோட தான் கூட்டிட்டு போகிறாங்க. 6 வயசுல தான் கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க. எப்படி பொதுவாக வந்து இராணுவத்துறை அதுக்கு போறவங்க வந்து தனியா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் வேலை பார்த்து இல்லை, அது அதுக்கு ரொம்ப வருவாங்க. வருஷம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு இருக்கலான்றது. அது அப்பா வந்து 2 சர்வீஸ் பண்ணவர். ம் அப்பாவோட கதையே வந்து ஒரு பெருங்கதை. அது ரொம்ப நாளாக எழுதணும்னு சாதாரண ஊரில் கிராமத்தில் மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் அவர். அப்போல்லாம் வந்துட்டு பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்க மாட்டாங்க, ஆள் பிடிப்பாங்க அப்படின்னு. ஆள் பிடிக்க வரான், ஆள் பிடிக்க அப்போ வரான். அரசு வேலைகளுக்கெல்லாம் ஆளை தேடி தேடி போய் பிடிச்ச அந்த காலம். காலகட்டம் வந்து வார் தொடங்கிட்டு இருக்குது, பெரிய அளவில் யுத்தம். அதனால் ஊர்லேருந்து யாருன்னா கிடைச்சா போதும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. நல்லா ஐப்பசி மழை, அட மழைன்னு அடி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ யாரையும் கத்திக்கிட்டு ஓடுறாங்களா அந்த மாதிரி. வேட்டவலம் பெரிய பெரிய ஏரி, அது பேரே பெரிய ஏரின்னுவாங்க. உடச்சிக்கிச்சின்னு கத்திட்டு ஓடுறாங்க. வாலிப பசங்களாம் ஆளுக்கால் ஒரு ஒட்டந்தட்டு மணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. பெரும் போராட்டம் பண்ணி அடித்து அதை உடையிற அந்த மதங்களாம் அடித்து உடச்சி விட்டுட்டு ஏரி கட்டி ஒரு வழியாக அப்பாடா இன்னைக்கு மேலே உடையாது அப்படின்றப்ப அங்கே ஜமீன் கிணறுன்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிரவுண்டு இருந்தால் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய கிணறு அது, குறுக்கு நெடுக்குமா. அதில் வந்து எல்லாம் சேர்ந்து ஓரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளே பிடிச்சி குதித்து முழுகிட்டு விளையாடுவாங்க. அப்படி எல்லாம் கோணத்தோடு விளையாடிட்டு இருக்கிறாங்க. தலையை ஒருத்தன் எட்டி பார்த்தோன்னா நம்ம சுற்றி துப்பாக்கி வச்சு நிற்கிறாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல. ஏந்து வரிசையாக நிற்க வச்சு எல்லாம் கலங்கி போச்சு. வரிசையாக நிற்க வச்சுட்டு நல்லா வாட்டம் சாட்டமாக இருந்த பசங்களை எல்லாத்தையும் ஒரு பக்கமாக இருந்துச்சு. நோஞ்சான என்ன மாதிரி இருந்தாலும் நோஞ்சான இந்த பக்கம் ஓடு வெட்டி விட்டு அவன் எந்த வகையரா, என்ன பேர், என்ன குடும்பம் இதெல்லாம் கேட்டு அந்த ஊர் மனைகாரர் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்து ஊரில் போய் சொல்லிவிடு அப்படின்னு அப்படியே பேக்கப் பெங்களூர் துணியை மாட்டி வண்டியில் எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அப்பா கிட்ட மட்டுமே வந்து இடுப்பில் காசு வச்சுட்டு இருப்பாரு, இந்த தம்புடி காசுன்னு சொல்லுவாங்க, ஓட்டை போட்டு. அது ஒரு காசு இருந்தாவே பெரிய அளவில் இதுவாக இருக்கும். இவர்கிட்ட ஒரு 7-8 முடிச்சு போட்டு வச்சுட்டு இருந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வசதி அப்பா அவர். அது இருந்துட்டு இருக்கப்ப அவர் வந்து பிலுக்கல் மாமான்னு சொல்லுவாங்க. இன்னும் 2-3 பேர் அவங்க வயசு ஆளுங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 15-20 நாள் போகுது. அப்படியே இருந்துட்டு இருக்கப்ப இதுக்கு மேலே சரிப்பட்டு வராதுன்னு எஸ்கேப் ஆகி நடந்து வராங்க, கால்நடையாகவே நடந்து வராங்க. வழிநெடுக்க வந்து அந்த காசு பிடிச்சிட்டு போனவங்க தப்பிச்சிட்டாங்க. மில்ச்சியாவது போங்கடா அப்படின்னு. இங்கே எங்கள் பாட்டி வந்து ஊர்ந்து தெருவுக்குள்ளலாம் ஊந்து பிறண்டு ஒரே ஒப்பாரி வச்சு, ஏன்னா அப்போ பட்டாளத்துக்கு போனாக்கா ஆள் செத்துருவாங்கன்னு தந்தி வரும், அவ்வளோதான். அப்பெல்லாம் வந்து தந்தினாவே அழுவாங்க. பழைய கிராமத்துலலாம் தந்தி வந்து இருக்குனாலே அது காரணம் இதுதான். இந்த வரலாறு தெரியாதவங்க தான் இப்போ வேற மாதிரி பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. 4 நாள் 5 நாள் வந்துட்டு வழி நெடுக்க நல்லா போண்டா வடை எங்கெல்லாம் கிடைக்கிறத வாங்கி மூட்டை கட்டின்னு வழி நெடுக்க சாப்பிட்டுட்டு வர்றது. ஆசங்கத்தில் வாலிப பசங்களில் வந்து சேர்ந்து வீட்டை வந்து நிற்கிறாராம். பாட்டி ஒன்று ஊந்து அடித்து அழுது ஒப்பாரி வச்சு கோழியெல்லாம் அடித்து வந்துட்டான். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு, அப்பா நீ முதல்ல படுத்துக்க வசதி இல்லை, நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சுட்டு படுக்கிறப்ப வாசலை வந்து நிற்கிறான். அவன் முன்னாடியே வந்துட்டு இருக்கிறான். இங்கே தானே வருவேன்னா அவன் ஆளை வச்சு பதுங்கிட்டு போலீஸ் லோக்கல்கிட்ட சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தோடனே அதோட தப்பிச்சா போகிறீங்க சொல்லிட்டு நேராக லக்னோ தூக்கி இருக்கிறாங்க. மறுபடியும் தூக்கிட்டாங்க. அப்படி போனது தான் ஆர்ட்லரி தான் அது இருந்தது. அப்பா மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்தது. அப்படி அங்கே போயிட்டு அப்புறம் ஹிந்தி எல்லாம் படிக்க எழுத கற்றுக்கிட்டு பிரமாதமாக ஒரு இதுவாக வந்தார். அது அப்பாவோட கதை. நான் இப்படி தான் ஒரு பட்டாளத்தாரின் மகன். ஆமாம், சுற்றிட்டு இப்படி வரப்போ எனக்கு தமிழ் தெரியாது. சோறுலாம் எடுத்து வச்சுட்டு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது போன முறை கூட சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இருந்து அப்புறம் வீட்டில் எல்லாருமே அம்மா அக்காலாம் ஹிந்தி பேசுவாங்க. அப்பா அம்மா அக்காலாம் எனக்கு தெரியாது. இவன்கிட்ட பேசாதீங்க, அதை மறக்கடிச்சிட்டு தமிழ் தான் பேசணுன்ற மாதிரி வச்சுட்டாங்க போல இருக்கு. அப்படிதான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஏகலைவன் பேர் வச்சது யாரு? அது எங்கள் மாமா வந்து வச்சது. தாய் மாமா ஒரு திருச்சி பெல்லில் இருந்துட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் அவர் தான் பேர் வைப்பார். வாசுகி, கஸ்தூரி, வாசுகி, மதியழகன் தம்பி, அசோக்குமார், இப்படி தான் வச்சுது. அவர் இறந்துட்டார். இல்லை இப்போ ரொம்ப ஆள் பார்த்தா அப்போவே ரொம்ப கலராக கூலிங் கிளாஸ் போட்டுன்னு தான் இருப்பார் எப்பவும். அப்படி ஒரு நீட்டாக. உங்களுக்கு நீங்கள் ஏகலைவன் அந்த புனை பெயரை வச்சு எழுதுற மாதிரி வச்சாரு. பேர் வந்து தமிழரசன், தமிழண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம், தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இதுதான் இந்த பேர் அப்படின்னு நினச்சிது. படிக்கிறப்ப நீங்கள் படிச்செல்லாம் இருக்கீங்களா? என்னது? பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். தெரியுமா எப்படி போவோம் தெரியுமா? ராஜ மரியாதையாக போவாங்க. அப்படியே ஊர்வலம் கூடி ஜேன்னு அவ்வளோ ஊர்வலம் மாதிரி என்னை வந்து நான் இந்த கையை ஒருத்தர், இந்த கையை ஒருத்தர், இந்த கால் ஒருத்தர் பிடிச்சி தூக்கிட்டு ஸ்லேட்டை வந்து வயிற்றுல வச்சு
தூக்கிட்டு போவாங்க, ஊர் முழுக்க பார்க்கும். படிப்புக்கு நமக்கு ஆகாது. எனக்கு படிப்புக்கு எனக்கெல்லாம் நினைச்சே எப்போ படிச்சேன்னாலாம் தெரியாதுப்பா. படித்த மாதிரி ஞாபகம்லாம் இல்லை. அப்போ புனித மரியானை நடுநிலை பள்ளி அங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போத்து எந்த பாதிரியார்கள்லாம் ஒரு சர்வீஸ், ஒரு சமூக சேவைன்றது இருக்கும். 4வது நாள் 5 நாள் ஆச்சுன்னா வந்து வீட்டுக்கு அவர் பாதர் அங்கி போட்டுன்னு அவர் கூட இன்னொருத்தர் உதவியாளர், ஒரு வாதியார், இன்னொரு 4 பையனுங்க வருவாங்க. வீடு வீடாக அந்த யாரெல்லாம் வரலன்னு போட்டு எடுத்துன்னு எங்கள் வாசல் வந்து நிற்கும் போது தான் பையன் பள்ளிக்கூடம் போகலன்னு எங்கள் வீட்டுக்கே தெரியும். 4 நாள் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, நேராக போயிட்டு அங்கே போய் மரத்தில் எங்கன்னா சிலேட்டை ஒரு நோட்டு, ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு சிலேட்டு, அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. எழுதுறதுக்கான பல்புன்னு சொல்லுவாங்க, அதான். அது தாண்டி ஒன்றுமே இருக்காது. சொயிட்டு விட்டு அடிச்சுன்னா எங்கன்னா கிளையில போய் மாட்டிக்கும். அங்கே இருக்கிற எல்லா கிணம் ஏரி எல்லாம் சுற்றிட்டு அங்கே மணி அடிக்கிறப்ப திரும்ப புறப்பட்டு எல்லாரும் கூட வர மாதிரி வந்துடும். இப்படி அப்பதான் நீங்க வந்து அந்த இதுல சிக்கினதா? இதில் அந்த கன்னிமார் கதை அது வந்து பின்னாடி வருது. அப்படி இருக்கிறப்ப தான் கடைசியாக வந்து இப்படி அடித்து தூக்கிட்டு போவாங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப இருக்குது. 8வது வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். 8வதுல இந்த வரலாற்று பாடம் நடத்திட்டு இருப்பார் பெர்னாண்டஸ்ன்னு ஒருத்தர் ஆசிரியர். நல்லா பிரமாதமாக கதையாக சொல்லுவார். நாங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு எங்கள் 2 குரூப்பாக உள்ளே இருந்துட்டு இருந்தோம். ஒரு ஓலை எழுதி இருந்துச்சு எதிர் டீமுக்கு, இன்னைக்கு மதியம் உணவு வேலைக்கு பிறகு யுத்தத்துக்கு தயாரா அப்படின்னு அவரும் அங்கே இருந்துட்டு நாங்களும் தயார்னு எழுத. அப்போ ஏதோ ஒரு படம் வந்துருந்தது, சினிமா. இந்த ஈட்டி அடிச்சாங்கன்னா போயிட்டு 1 10 போய் நின்று பாயும் இல்லை, அந்த நினப்பில் எல்லாம் சோளக்குச்சியை ஒடிச்சுக்கிட்டு இங்கேருந்து நாங்கள் ஏறிடுது, அங்கேருந்து அவங்க ஏறிடுது, இப்படியே போகிறப்ப அவனுக்கு அங்கங்கே குத்திக்கிச்சு. அப்புறம் மணி அடிச்சிட்டோன்னே 2வது கூடி ஒன்றா உட்காந்துருந்தால. அப்படி பார்த்தோன்னே எல்லாம் மூஞ்சி ஒரு மாதிரியாக இருக்குது. இவங்க சூசைவாதியர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் வரப்போ ஊர்லேருந்து அவர் வீட்டிலேருந்து புறப்புறப்ப சைக்கிள் கேரியரில் ஒரு டசன் 2 டசன் நல்லா கோலாக சீவி எடுத்து கட்டி எடுத்துகிட்டு வருவார். அப்படி சாயங்காலம் போகும்போது ஒன்று கூட இருக்காது. உண்மையிலேயே எவ்வளோ அடி வாங்குவீங்க நீங்கள் சும்மா சொல்லுங்களேன். படிக்கிறப்ப எத்தனை வாங்கியிருப்பீங்க? எத்தனை அடி? எங்களுக்கு ஒரு வார்த்தையாக இருந்தார், அவர் மட்டும் வெளு தான் வலிப்பார். எத்தனை அடி அடிப்பாங்க? ஒரு 10 அடி அடிப்பாங்க. டசன் கணக்கு தான் எங்களுக்கு. ஒரு டசன் 2 தவணை முறையில் ஊந்துன்னு இருக்கும். மயக்கம் போட்டு ஊந்தா கூட தண்ணி தெளித்து அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வாங்குவோம். அதான் படித்த ஞாபகம்லாம் எனக்கு அப்போ இல்லை. அதுக்கு பிறகு 10வது வரும்போது தான் பெரிய பிடிப்பு வருது. அப்போ அந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பவா செல்லதுரை கதை சொல்லி பவா செல்லதுரை அறியப்பட்டவர். அவர் நீங்களும் நண்பரா? அப்போ அவரை பார்க்கறதுக்கு போகிறேன். பூர்வீகம் எங்கள் ஊர் அவருக்கு, அதனால் ஊருக்காரன்றதால பார்க்க போகிறப்ப முதலாக தியேட்டரில் அவங்க ஆசிரியர்ல. ஆமாம், தனக்கோட்டி ஆசிரியர்னு அந்த பகுதியில் எங்கள் ஊர் பக்கம்லாம் பஞ்சாயத்துக்குன்னு ஒருத்தர் கூப்பிடுவாங்கல்ல, பெரிய மனுஷன். அதில் இவர் ஒருத்தர், அவங்க அப்பா ஒருத்தர். பழைய பத்திரத்தெலாம், அந்த பஞ்சாயத்து தீர்க்கிற பத்திரத்தெலாம் பார்த்தீங்கன்னா தனக்கோட்டு வாத்தியார்னு இருக்கும். அப்போ அவரை பார்க்க போகிறப்ப தான் தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறோம். அதிசயமாக அந்த ஸ்க்ரீன் எடுத்து விட்றான், ஹெட்சீட்லாம் தெரியுது, லைட்லாம் கலராக எரியுதுன்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த டென்ட்டு கொட்டாயில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் பவா படம் காட்டிட்டு சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டுங்க. வழியில் எல்லார்ட்டையும் கதை, யாருக்கிட்ட வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பார் மனுஷன். மிமிக்ரிலாம் பண்ணுவார். அவர் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்றதுல இருக்குதுல்ல, எங்கள் ஊருக்கு நாடகம்லாம் போட்டு வரப்போ எம்ஜிஆரை பற்றியெல்லாம் பேசுவாங்க. எம்ஜிஆரை பற்றி பேசுவார், எம்ஜிஆர் மாதிரியே பேசுவார், எல்லார் மாதிரியும் பேசுவார். அதான் K.A. குணசேகரன் நாட்டுப்புற பாடல் பாடுவார்ல, இந்த முக்காமோட நெல்லு, ரொம்ப பிரபலமான அது எங்கள் ஊரில் பாடி நாடகம். அப்போ காளிதாசன் ஒரு தோழர் அச்சு அசப்பில் சிவாஜி மாதிரியும் நடிப்பார். அவர் VO இப்போ தான் ரிட்டையர்ட் ஆகி இறந்தார். அந்த பவா செல்லதுரை காளிதாசன் ஆர்டிஸ்ட், பல்லவன் சொல்லிட்டு ஓவியர், திருவண்ணாமலை பல்லவன் ஆர்டிஸ்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். அவர் கருப்பு கருணா இவங்களாம் தான் அந்த டீமு. நான் அதுக்கு அடுத்த டீமில் வரேன். எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கலை இலக்கிய இரவு நடத்துகிறப்ப தான் சு வெங்கடேசன் மதுரையிலேருந்து பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்ம பாமரன் இருக்கிறார்ல, எழுத்தாளர் பாமரன், அப்போவே அவர் கலக குரல், ஐயோ போகாதீங்க, அது கூட சேராதீங்க, கூட சேராதீங்க. என்னன்னா கம்யூனிஸ்ட் பின்னணி, தமிழ்நாடு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய பின்னணியில் வராங்க. ஆனால் முதலாளிகிட்டே கடையாக போயிட்டு பெரிய முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி அப்போவே கலக பொருள், இதெல்லாம் போய் சேராதீங்க அப்படின்னு. இங்கே தான் இருந்தார் அவரும். இப்போ இந்த செட்டு எல்லாமே ஒரே செட்டு அப்படி இருக்கிறப்ப அந்த பழக்கம் அங்கே தான் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ தான் அவர் தான் லெனினோட வாழ்க்கை வரலாறுன்னு நினைக்கிறேன். அவர் தான் அதை கொடுத்து படிங்கின்றார். அப்புறம் தாயின்னு ஒரு புத்தகம், முதல் வாசிப்புக்கு காரணமே பவா செல்லதுரை தான்.
அப்போ தான் வாசிக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த இந்த 10 வருஷத்தில் புத்தகமே தொடாமல் நான் படித்தனாலே ஞாபகம் இருக்காது எனக்கு. அப்படி அடி வாங்கினேன்ல, அதனுடைய 2 மடங்கு இங்கே வந்து படிக்கிறதுன்னு அதான் ஒரு 15 வயதுல இந்த வாசிப்புக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய என் பசங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ கூட இருக்கிறவங்களாம் எப்போ பாரு பெரிய பெரிய புத்தகமாக வச்சு சுற்றிங்கிறாமா அப்படின்வாங்க. நம்ம இந்த வாசிப்புக்குள்ளே நிறைய வர ஆரம்பிச்சிது. அது இல்லாமல் நம்மளை வேற அப்படி புக்கு நிறைய வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி இது சுத்திக்கிட்டு அங்க இங்கன்னு சுத்துறதுக்கு மேல கையில புத்தகத்தோட இருக்கான். ஸ்கூல் மதிப்பெண் வாங்கலன்னா கூட இல்லை, இந்த மாதிரி புத்தகம் கையுமா இருக்கான் அப்படிங்கிறது அப்போ ஒரே என்டர்டைன்மெண்ட் இதுதானே, புக்கு தானே. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈர்ப்பாக இருந்தது. அப்புறம் எஸ்எஃப் டைஃபியில் இருந்துட்டு இருந்தேன், ஆதரவாளராக தான் இருந்தேன். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த வகுப்பு நடத்துவாங்க, வெள்ளூருக்கு போகணும். அதில் இதெல்லாம் 15 இந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் போது +2 அந்த இதெல்லாம் தாண்ட அந்த காலகட்டத்தில் எல்லாம் அங்கே போகிறப்ப 10க்கு மேலே தான் இதெல்லாம் நடக்குது. அந்த 13 வரைக்கும் அந்த பின்னாடி வரைக்கும் நடத்துவாங்க வகுப்பு. இந்த மாதிரி உற்பத்தி இப்படி வருகிறது, இப்படி வருது, பெருசாலி சாப்பிட்றதுன்னு முதலாளி சாப்பிட்றான்றது சொல்ல முடியாதம விலைக்கு சொல்லாத இந்த பெருசாலின்னுவாங்க, பூஷ்வான்னுவாங்க. இதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நமக்கு. அது ஒரு போர் காலகட்டம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் புரிய ஆரம்பித்த உடனே நமக்கு அது ஈர்ப்பாக இருந்தது. கம்யூனிசம் தான் நாட்டுக்கு தேவை. அதனை ஈர்க்கும் உங்களுக்கு. ஆமாம், அது கம்யூனிசம் வந்து நாட்டுக்கு தேவை அப்படின்றது. 25 வயதில் கம்யூனிஸ்ட் ஆகாதவன் அது நாட்டுக்கு தேவைன்றதுல இப்போவும் எனக்கு அந்த அந்த அதுலேருந்து எனக்கு மாற்றம் இல்லை. கம்யூனிஸ்ட்டுகளாக இங்கே இல்லைன்றது தான் நான் விமர்சனம் பண்ணுற மாதிரியே. அப்புறம் அப்படியே வந்துடுறேன். அதுக்கு முடிச்சுட்டு இந்த பால் ஆவின் இருக்குல்ல, பால் ஸ்டோர்னு சொல்லுவாங்க ஊரில், அதில் வந்து பால் மொத்தமும் எடுத்து திருவண்ணாமலை வேங்கிக்கால் பால் உற்பத்தி சங்கத்துக்கு அனுப்புகிறேன். அந்த இதில் வேலையில் செய்துட்டுருக்கிறேன் முடிச்சுட்டு அப்படியே. அப்போ தான் என்னுடைய நண்பன் ஒருத்தன் செல்லங்கொப்பா ராஜேந்திரன் பேர், இங்கே மெட்ராஸில் இருக்கிறான். இந்த மாதிரி ஏன்டா அப்படியே இருந்துட்டுருக்கிறேன், இந்த வயசில் சீக்கிரம் அடுத்த படிப்பு எதனா ஒன்று எடுத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப தான் ஓவிய கல்லூரிக்கும் இசைக்கல்லூரிக்கும் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஓவியத்தில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சுவரெல்லாம் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சொல்லுவீங்கள்ல, இந்த நீங்கள் வரைகிறது இந்த எண்ணெய் தடவி வரைகிறது, அது இல்லாமல் இன்னொன்று இந்த கட்டம் போட்டுட்டு வரைகிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்க கூட சுற்றிட்டு இருப்பாங்க ஓவியர் கூட. ஜாஃபர்னு ஒருத்தர் அப்போ வந்துட்டு இங்கே ஓவிய கல்லூரியில் அப்போவே படித்தவர். அவர் கூட அதுக்குன்னே சுற்றிட்டு இருப்பார். அவர் வரைகிறதுலாம் கற்றுக் கொடுத்துட்டு இருப்பார். அந்த எண்ணத்தில் வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இருந்தப்ப அது வாய்க்கல. தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் வந்து சேரணும். அந்த கல்லூரி போனதுக்கு அப்புறம் தான் இந்த இது போய் சிக்கினது, புண்ணு வந்தது. அது வந்து உங்ககிட்ட ஒரு முறை சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது என்னன்னா, அது ரொம்ப முக்கியமான நிறைய இந்த இப்போ சமூக வலைத்தளங்களில் கூட இந்த தீம்கா அந்த அந்த கூப்பீஸ்லாம் சில பேர் எழுதுறப்ப அந்த வாயை பற்றி எழுதுவாங்க. ஆமாம், அடிக்கடி இந்த வாயை பற்றி குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன நடந்ததுன்னா, அது ஒரு மே மாத காலம். அப்போ எல்லாமே காட்டுக்கு விறகுக்கு போவாங்க. எத்தனை வயசு இருக்கும் அப்போ 15 வயசு இருக்கும். 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த 8, 9 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். எல்லாம் விறகுக்கு போகிறோம். புலிவீரன் ஒருத்தர், ராஜாமணி, பெருமாள், ஆறுமுகம், நான், இந்த 5 பேரும் வந்து விறகுக்கு போகிறப்ப வத்திப்பட்டி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. காலங்காத்தால் போகிறப்ப ரொம்ப குளிர்ச்சுன்னா வழியில் குளிர் காஞ்சிட்டு அப்போ போவோம். மலைப்பகுதி இல்லை அப்போ. அந்த மாதிரி போகிறப்ப நேராக மலைக்கு ஏறிட்டோம். மலைக்கு ஏறிட்ட உடனே அது உச்சியில் வந்து உச்சி வரைக்கும் போயிட்டு நல்ல விறகு கிடைச்சிது. எடுத்துட்டோம். அதை விட எனக்கு நிறைய இந்த பழம்லாம் கிடைக்கும்ல, அதை எடுத்து வச்சுட்டு வாங்கி கட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்ணி குடிப்போம். எப்போயுமே முடிச்சிட்டுனா அங்கே சொனைங்கெல்லாம் இருக்கும். சொனைங்க தேடி தண்ணி குடிக்க போகிறப்ப அந்த சொனைன்றப்ப சொனையை சுற்றி பாறைக்குள்ளே இருக்கிறது தான் கொலை மாதிரி இருக்கிறது சொனைன்னு சொல்லுவாங்க. சுற்றி மஞ்சம்பில் இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த பாறை இருக்கும். பாறைக்கு சுற்றி 7 இடத்துல, இன்றைக்கும் எனக்கு அதை நம்ப முடியல. நான் நிறைய இடத்துல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் தீகா தோழர்கள்கிட்ட. அந்த உச்சியில் போய் யார் வந்து தேய்ச்சி குளிப்பாங்க? மழைன்னு இருக்கு 7 இடத்துல. அது எனக்கு இன்ன வரைக்கும் புரியும். மஞ்சள் இருக்கு, மஞ்சளாக இருக்கு, யாரே தேய்ச்சி குளிச்சிட்ட மாதிரி அடையாளம். அது வழுவழுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி 7 இருக்குது. கன்னிமார் சாமி, 7 கன்னிமார்னு சொல்லுவாங்களா, அந்த சாமி புழங்குற இடம்னு சொல்லுவாங்க. அதில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ராஜாமணிந்தவர் துருத்துருன்னு, டேய் மொயிலுன்னு மொசுலுன்னு சொல்லுவாங்க. அது இதுக்குள்ளே போயிடுச்சுன்னு அந்த வத்திபுட்டி எடுத்து பட்டுன்னு என்ன பண்ணால், என்கிட்ட இருக்கிற வத்திபுட்டி பாக்கெட் விட்டு எடுத்து டவுசர் தானே போட்டுன்னு இருப்பான், எடுத்து கீழ்ச்சி போட்டுட்டான். அது மஞ்சம்பில்ன்றது எப்பயுமே பெட்ரோல் மாதிரி திக்குன்னு அப்படியே பற்றும். இப்போ சுற்றி பற்ற ஆரம்பிச்சு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அதோட செப்தான்ற மாதிரி தான் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட. அப்போ அவர் கொஞ்சம் பெரியவர், என்னோட 2 வருஷம் பெரியவந்தால அந்த தடி ஒன்று எடுத்து அடித்து விலக்கி
எல்லாம் ஓடி வாங்கன்னா அவர் முன்னாடி அடிச்சுன்னு போயிட்டே இருக்கிறாரு. தப்பி எல்லாம் வெளியில் வந்து துணியெல்லாம் பற்றி வெளியில் வந்து பார்க்குறோம். எங்கேயோ பயம் வந்துருச்சு, எல்லாம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சோம். அவ்வளோ பெரிய காட்டு தீன்னு சொல்லுவாங்க, ஆயிடுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு விறகாவது பழமாவது போட்டு இறங்கி அங்கேருந்து விறுவிறுன்னு வந்தோம். அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு 2 நாள் காய்ச்சல் வந்தது எனக்கு. ஒரு வாரத்துக்கிட்ட அந்த காய்ச்சலை படுத்துங்கிறத நல்லா நினைக்கிறேன். அப்போ உடம்புலாம் எது வெளியேறுன்னு வந்தது. இந்த 2 பக்கமும் கட்டி வந்து எனக்கு அது வந்து தைராய்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பொண்ணுக்கு வீங்கி சாமி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலாக பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடம் தவிர, இந்த சதை தவிர இது எல்லாமே எனக்கு சதை சுத்தமாக இப்போ வந்தது வெறும் நரம்பு தான் தெரியும். அழுகி போயிட்டு எல்லாம் முடிச்சு எங்கெங்கேயோ ஏதோ போகிறாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா சொல்லுவாங்க பின்னாடி, இந்த கனி கேட்கறதுக்குன்னு ஊரில் வெளியூர்லேருந்து எங்கெங்கேயோ மலை பக்கத்துலேருந்து ஆளை கூப்பிட்டுட்டு வருவாங்க. எந்தெந்த ஊர்லேருந்தே கூப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த கனி சொல்கிற அந்த நபர் வந்து குறி கேட்குறது, குறி எங்க பக்கம் கனி சொல்றது, கணித்து சொல்லக்கூடியவர்கள் கனியர்கள், கனி சொல்ற ஆளுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பூஜைலாம் போட்டு பண்றப்ப அப்படியே சாமி ஆடி சொல்றாரு, இந்த மாதிரி போயிருக்கிறாங்க கன்னிமார் சொன்னேன், இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, நடந்ததை அப்படியே சொல்லி அதில் வந்து பையனை வந்து பலி எடுத்துருச்சு, 6 சாமி வந்து பங்கு போட்டுச்சு உயிரை, இளம் சாமி மட்டும் இளம் கன்னி மட்டும் அவன் மேலே தப்பு இல்லை, நான் எடுக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்குது, அதனால் இழுத்துக்கிட்டே இருக்கு உயிர் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறவங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரியான வைத்தியம் பார்க்காம இந்த சாமின்னு சுற்றுனதுனால என்ன ஒன்றும் எக்கச்சக்கமாகி ஒரு கட்டத்தில் வந்து டெத்துன்னு இந்த அதனால வந்துடுச்சு. அந்தளவுக்கு வீட்டிலலாம் கூட்டம் ஜேன்னு இருந்துகிட்டு இருக்கும் போல. அதுக்கு ஆக்கி போகிறதுக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதாவது கட்டம் பொதுவாக இந்த இது இப்படி வந்த பிறகு எங்கள் சித்தியெல்லாம் பக்கத்து ஊரில் இருக்கிற சித்திங்கெல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் பெரிய அக்கா கஸ்தூரி, சின்ன அக்கா வாசிகெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. எனக்கு பொதுவாகவே அந்த பள்ளிக்கூடம் தூக்கிட்டு போகிறது வர்றது இடுக்கில் வச்சுன்னு சுற்றுறது எல்லாம் எங்கள் சின்ன அக்கா தான். பெரிய அக்கா 2 மாறி பண்ணுவாங்க. அப்படிலாம் கூட்டம் ஒரு பக்கம் வரவங்களுக்குலாம் ஆக்கி போட்டுட்டு இருக்கணும், ஒரு பக்கம் அவங்களும் சோறு ஆக்கி போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் கடைசியாக செத்துட்டு புதைக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆளுங்க. ஊர் பெருசுங்களாம் வந்து எத்தனை நாள் வச்சுக்கின்னு இருப்பேன், இதெல்லாம் வந்து நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, நரம்பெல்லாம் தெரியுது, ஒன்றுமே இல்லை, பேச்சு மூச்சு ஒன்றுமே இல்லை, கண்ணெல்லாம் விரைச்ச மாதிரியே இருக்குது. குழியெல்லாம் வெட்டிட்டாங்களாம். வெட்டிட்டு புதைச்சின்னு முடிவு பண்ணுறப்ப சுண்டு விரல ஆடுறதை பார்த்துட்டு அம்மா அப்படியே மேலே ஊந்து கதறி காலம் வந்து அப்படி ஒருத்தரை வந்து உருவாக்கி விட்டுருக்கு, செத்து பிழைச்சிருக்கீங்க. இல்லை அப்போ தான் வந்து எங்கள் அப்பா வராமல் பையனை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி விடாமல் தடுத்துட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கே போட்டு மண்ணு மூடிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா வந்துட்டு பட்டாளத்துலேருந்து வராரு. வரும்போது பாதி வழியிலேருந்து அழுது மாரடிச்சிட்டு வராருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகு என்னென்னா என்னை வாசலில் கொண்டு வந்து நிற்க வச்சு நல்லா உடம்புலாம் நல்லா உப்பிட்டேன். அதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னு, அங்கே வந்து ஒரு மாமா இருக்கிறாரு. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கட்டுறவர். அவர் சத்தம் போட்டு பண்ணி அப்புறம் எங்கேயோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வெள்ளூர் கூட்டு போயிருக்காங்க. அப்போ சிஎம்சி தானே கூட்டு போய் அதுக்கு பிறகு வந்து தான் ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறேன். அது ஒரு 3 மாதம் ஆயிருக்குது. இதுக்கு மத்தியில் அந்த ஃபாதரு, இந்த பள்ளிக்கூடத்து வாதிகள் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வந்து இன்றைக்கி போயிடுவான் நாளைக்கு போயிடுவான்ற மாதிரி இருக்குது. சூசை வாதியர், பர்னபஸு, அப்புறம் இன்னும் இந்த மாதிரி நிறைய வாதியர்கள்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அதுக்கு நல்லான பிறகும் பழிச்சிட்ட பிறகும் ரெகுலராக வந்து பார்த்து போயிட்டே இருந்தாங்க. ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு தான் எனக்கு சுய நினைவே வருது. அந்த எழுந்து உட்காந்துட்டு நல்லா தெரியுது. தேங்காய்லாம் உடச்சி ரோட்டுக்கு ஓடுன்றாங்க, ஓடுறாங்க. அப்போ எல்லாம் பார்த்துட்டு செத்து போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த மாதிரி நடக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னா பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கிறப்ப மறக்க முடியாத பல சம்பவங்கள் என்னென்னா, அந்த மாதிரி நிறைய அடி வாங்குற விஷயத்துக்கு என்ன காரணம்னா, எங்கள் அண்ணன் ஒருத்தர் பெரியப்பா மகன் அதே பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், அங்கே தான் படிச்சிருக்கிறாங்க, அங்கே தான் ஆசிரியர். அதே கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்டில் ஹெட்மாஸ்டர் வந்து ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் முனுசாமியாகவே தான் இருந்தார். மதம்லாம் மாறல. நாங்களும் அங்கே தான் இத்தனை பேரும் படித்து அங்கேருந்து தான் வரோம், யாரும் மாறல. அந்த இதில் வரப்போ என்னன்னா, ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா எனக்கு கூடுதல் அடி அவர் தான் கொடுப்பார்.
அடின்னா என்ன மாதிரினாக்கா கட்டி தொங்க போட்டுருவாங்க மரத்தில், ம். தூணில் கட்டி தொங்க போட்டு அந்த மாதிரி தான் அடிப்பார். ஏன்னா அவருக்கு உங்கள் சித்தப்பா பையன் இப்படிலாம் பண்ணுறப்பான்னு அவருக்கு ஒன்றும் கூட கோவம் இது வந்துடும். வரும்ல. அப்புறம் வந்து பள்ளிக்கூடம் போகிறப்ப வந்து எல்லாருமே 5 காசு 10 காசு தான் கேட்பாங்கல்ல. நான் 5 ரூபா பச்சை நோட்டு கொடுத்தா தான் பள்ளிக்கூடம் போவேன்னு சொல்லுவேன். அது எவ்வளோ பெரிய திமிரு அது. நீ ஒரே பையனா? ஆமாம், பையனில் பையன் நான் பிறந்திருக்கேன், 2 அக்கா எனக்கு. ஓ. அது வர வாங்கி என்னை பெத்தன்னு வேற சொல்லுவாங்க. ம். அதனால கேட்குற அளவுக்கு செல்வம் அதுல இருந்துக்கிட்டு. வேற நீங்க வேற இப்படி செத்து வேற பொழைச்சிருக்கீங்க. ஆமாம், அது வந்து பின்னாடி 1வது போகும்போதே 5 ரூபா பச்சை நோட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் அவருக்கு இருந்திருக்கு, எங்கள் அண்ணனுக்கு இருந்திருக்கு. இங்கே மாதம் முழுக்க 80 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்ய உனக்கு இவ்வளோ செலவானு இதெல்லாம் மனசில் வச்சு பின்னுன்னு பண்ணுவார். ஆனால் அவர் தான் நிறைய சொல்லி கொடுத்தார். இந்த கட்டை எதுக்குன்னா அப்போ தான் வந்து இந்த வாய் இந்த நரம்பெல்லாம் இழுத்து இந்த சதையெல்லாம் வந்து பின்னாடி வந்து வளர்ந்தது. அது அந்த கன்னிமார் சம்பவம் என்ன அதுக்கு பிறகு நடந்ததுன்னா, அப்போ எல்லாரும் கூப்பிட்டு கேட்குறாங்க. கனி சொன்னோடனே இந்த பக்கத்தில் வந்து 4-5 பேரும் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, அடுத்து என்னடா இப்படி நடந்ததான்னா, ஆமாம் அப்படின்னு அவங்க அப்படியே சொல்கிறாங்க. உன் பையன் பயந்துட்டான், நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு அதே கிட்டத்தட்ட மே மாதம் எதிர்க்கு வீட்டிலேருந்து அந்த ராஜாமணின்றவர் என்ன மாதிரி உடம்பு முழுக்க விலையர்னு வந்து மஞ்சள் மாதிரி உடம்பு மாதிரி டெத்து இல்லை அவர். அதுக்கு அடுத்த மே மாதமும் அதே போல் பெருமாள் அந்த வரிசையாக ஒவ்வொருத்தராக விழுறாங்க அங்கே. அந்த நீங்கள் அந்த கன்னிமார் சாமி அந்த கண்ணியில் சிக்கன் அத்தனை பேர் அந்த கதையில் சிக்கன் 5 பேருமே நான் மட்டும்தான் அப்படி செத்து பொழைச்ச உடனே அடுத்த வருஷம் ஒருத்தர், அடுத்த வருஷம் ஒருத்தர், இன்னொரு வருஷம் கேப் விட்டு இன்னொருத்தர், அதுக்கடுத்து 2 வருஷம் விட்டு ஒருத்தர், இப்படியே தான் அந்த என் கூட எல்லாருமே 4 பேருமே இல்லை காலி. அங்கே போன அந்த 5 பேரில் நீங்கள் இப்போ ஒரு ஆள் நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கு, மீது எல்லாருமே காலி. அது அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு அது புரியவே இல்லை. அதுதான் நீங்கள் கேட்டிருந்த அந்த இது வந்து கன்னிமார் சாமி கதை. இந்த நம்ம ஓபிஎஸ் தோழர்கள்லாம் அடிக்கடி இந்த வாயை வச்சுட்டு கிண்டலாக எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு புத்தி அதுதானே. அதாவது கருத்தியெல்லாம் அவங்கள எதிர்கொள்ள முடியலன்னா இப்படி வந்து இழிவுபடுத்துறது அந்த மாதிரி இருந்துட்டு அப்புறம் தான் நான் சொன்னேன்ல, அந்த படிச்சுட்டு அங்கெல்லாம் முடிச்சிருக்கிறப்ப தான் இங்கே வந்து இசைக்கல்லூரிக்கு வந்து சேர்றேன். இங்கே வரும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு முன்ன பின்னெல்லாம் பழக்கலாம். அந்த எஸ்எஃப்ஐ அது இதுன்றப்போ ஊரில் அந்த போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறேன், நிறைய தேர்தல் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அண்ணா ஒருத்தரை வந்துட்டு பஞ்சாயத்து போர்டு தலைவராக நாங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வந்தோம். ஆனால் அவர் தண்ணி கிணத்தை சுத்தம் படுத்தலைன்னு எம்ஜிஆர் வந்து டேங்கை திறந்து வைக்கிறதுக்கு வராரு. அவரை போகக்கூடாது, அதுக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர் இல்லாமல் முதலமைச்சர் வந்து திறப்பாருங்க, எப்படி அது? அப்போ வந்து அவர் மறிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, அரெஸ்ட் பண்ணணும்னு மிரட்டாங்க. ஒரு பங்காளி அண்ணன் தான், சீனிவாசன் பேர். இப்படிலாம் இருந்துட்டு இருந்த அந்த பழக்கம் கல்லூரியில் வர அப்படியே போகுது. 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போகுது. உங்களுக்கு ஒரு லைஃபு பார்த்தா எல்லாமே சான்ஸ்கிரிட்டு கீர்த்தனை எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்னடா இது ஒரு வழக்கமாக இருக்குது. தெலுங்கு பீரியடுன்னு ஒன்று, அதை வந்து நாங்கள் தெலுங்கு கற்றுக்கணும். அப்போ தான் அந்த கீர்த்தனெல்லாம் தெலுங்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் திட்டுனீங்கன்னா கண்டுபிடிச்சிடும் பாரா, அதை மட்டும் நல்லா சொல்லி திட்டுனீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவேன், நல்லா தெரியும், பேச வராது. அப்போ வந்து இது என்னடான்றப்ப தான் எங்கள் நண்பர்கள் கூட உட்காந்து அப்படியே பேச ஒரு பெரிய செட்டு ஃபார்ம் ஆகுது. தேனிசை செல்லப்பா இருக்கிறார்ல, அவருடைய மகன் இளங்கோ எனக்கு பிந்தின செட்டு அவர். அவங்க அக்கா சாந்தி அவங்களாம் எனக்கு பின்னாடி வராங்க. எனக்கு முந்தின இருந்த இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போவே நான் நல்லா துடிப்பாக எதனா பேசிட்டு இருப்பேன், அந்த மாதிரி செய்துட்டு இருப்பதால வேண்டி ஒரு நல்ல ஒரு இசையில் வந்து எந்த பிரிவு? புல்லாங்குழல் பிரிவு. ஆமாம், அது ஒரு வசந்த காலம் கல்லூரியில் இருக்கிறப்ப. இதை வந்து முதல்ல இந்த போராட்ட கதையை சொல்லிடுறேன். பார்க்குறப்ப முதல்ல யோசிக்கிறோம், பேசுகிறோம், என்னென்னோ எங்களுக்குள்ளே விவாதம் வரப்ப தமிழ் இசைன்னு ஒன்று இல்லை, தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்காங்க. ஆனால் தமிழ் இசை, தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, தமிழில் ஒன்றுமே கிடையாது. இது எங்கேயா போச்சு, இது என்ன ஆச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு இது கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னா தான், இப்போல்லாம் கேட்டுறாதீங்க, வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் பின்னாடி வந்துட்டு மாணவ தலைவனாக வா, அந்த குரூப்பில் வா, இல்லைன்னா கூட அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வேல்யூ இருக்கும். அங்கே மாணவர் தலைவராக வரணுன்னா முதல் பாடத்தில் நீங்கள் முதன்மையாக இருக்கணும், அட்டண்டன்ஸ் ஒழுங்காக இருக்கணும், உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி துறை தலைவர் எழுதி கொடுக்கணும், அப்போ தான் வந்து ஒத்துப்பாங்க. அது ரொம்ப ஆச்சாரமாக எல்லாம் இருக்கணும். வேஷ்டி தான் கட்டிக்கிட்டு உட்காரணும் நீங்கள் பாடத்துக்கு, அப்புறம் பேண்ட்டுக்கு மாறிக்கலாம், அப்படி தான் இருக்கணும். ரொம்ப ஆச்சாரமாக இருக்காங்க எல்லாமே, முழுக்க அவங்க கண்ட்ரோல் தான் அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு 3வது ஆண்டு மாணவர் தலைவராக வரேன், தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு ஆப்போனன்ட் எல்லாமே அவங்க நிற்கிறாங்க. ஒரு விசித்திரம் என்ன தெரியுங்களா, பெண்களில் வந்து 90% பிராமண பெண்கள் என் பக்கம் தான் நிற்கிறாங்க, எனக்கு தான் வேலை செய்கிறாங்க.
அது என்னென்னா இந்த கவிதை போட்டி அது இது அவங்க கூட நல்லா இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த தகவல் போதுமே நீங்க ஒரு ஆரிய சங்கி அதோட இன்னொன்று சொன்ன ஒன்னொன்று ஆச்சரியப்படுவீங்க. எனக்கான ப்ரொஃபஸர் வந்துட்டு ரகு ஆச்சாரமான குடும்பம். இந்த 3 அடுக்கு வீடுன்ற மாதிரி பெரிய வீடு அவங்க இன்னைக்கு மயிலாப்பூரில் இருக்குது. அது அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு நான் தான் சிஷியன். என்னன்னா அவர் நிறைய மாணவர்களை பார்த்துட்டேன். இந்த விரல் புல்லாங்குழல் பிடிக்கிற அந்த விரல் அந்த அசைவு இருக்குல்ல, அவரது வந்து அந்த புல்லாங்குழல் பிடிச்சிக்கிற மாதிரி தெரியாது, அப்படியே தழுவுற மாதிரி தான் இருக்கும். எடுத்துட்டு உள்ள வச்சிடலாம், அப்படி ஒரு மென்மையாக ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்றதில் என்ன வந்து நீ உடம்பே விட்டார் இழுத்துன்னு வந்து உட்கார வச்சு பாடம் எனக்கு திருப்பி சொல்லி தருவார். எங்கன்னா சுற்றிட்டு இருந்தால் கூட அவர் பார்ப்பார். அவர் வியாசில் வந்து நின்றுட்டா வந்துச்சுப்பா அவனுக்கு ஆள் அப்படின்னு. அவர் என்னவா அப்பா அம்மா மாதிரி அவர் என்னை கூட்டின்னு வந்துட்டு நேராக பேசிக்கிட்டே மயிலாப்பூர் வரைக்கும் அவர் கூட நடந்துக்கிட்டே போகணும். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க வீட்டு அடுக்கலை வரைக்கும் சுற்றிட்டு இருப்பேன். இப்படி அந்த 3 வருஷம் 4 வருஷம் வரைக்குமே என்னை கடைசி வரைக்கும் நீ என்ன ஆள் என்ன இது எதையுமே ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. அவரும் சரி அவங்க வீட்லேயும் சரி. போனோடனே உட்காந்துட்டு அவர்கிட்ட என்னன்னா இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவார். அப்படி கிடையவே கிடையாது. எடுத்த உடனே உட்காந்து சாப்பிட்றாங்க போட்டு எடுத்துட்டாருன்னா அவர் கூட நீ வாசிச்சுட்டே இருக்கணும். அது கொஞ்சம் சிக்கல். அது என்ன கீர்த்தனை என்ன பேர் இது என்ன வாசிக்கணும் என்ன சோரம் இதெல்லாம் சொல்லித்தரணும். இல்லை எடுத்து வாசிச்சோடனே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் சுரத்தை நீங்கள் வந்து உள்வாங்கணும். நீ கேட்குறப்ப காத்தினுடைய இசை கூட நீ வந்து எடுக்கணும். பேசுறீங்கல்ல இந்த பேசுறதும் புல்லாங்குழல இந்த ஸ்பீச் அந்த சுரம் அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் அந்த கடைசி வரைக்கும் நீ என்ன ஆளுன்னா அவர் கேட்டதே இல்லை. பிராமின் அவர்கிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கும் வந்துட்டு அவர் நினச்சோன்னா அவர் பெருமையாக இருக்கும். கடைசி வரைக்கும் எனக்கு அவர் வீட்டு வரைக்கும் கூட்டும்போது சொல்லி கொடுத்தது என்ன மட்டும்தான். இப்போ இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பெரிய அளவில் நடக்குது. அதிமுக ஜெயலலிதா வந்துட்ட காலகட்டம். பக்கத்தில் மதுசூதனன் அமைச்சர் அங்கேருந்து ஒரு டீம் வருது. ஆச்சா போச்சான்னு மிரட்டுது. நாங்கள்லாம் பையனுக்கு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்கிற மாதிரி தொலைபேசி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கம்யூனிகேஷன்லாம் இல்லை. மற்ற கல்லூரிகளில் தொடர்பு கொள்றதுக்கான பழக்கம் வழக்கம் ஒன்றும் தெரியாது. அப்படியே வந்து நிற்கிறாங்க போராடுறோம் அது மட்டும் தெரியுது. ரகமத்துல்லா ஒன்று அனிஃபான்னு ஒரு மாணவி அவரை வந்துட்டு நிறைய பெண்கள்லாம் பார்த்து இந்த கடுமையான போராட்டத்தில் நிற்கிறாங்க நிறைய பேர். அதில் என்னென்னா ஈழத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய பேர் ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க. ஒட்டனை மாதிரியே ஹாஸ்டல். அவங்களுக்கு துணிச்சல்லாம் பார்த்தோன்னா பயமாக இருக்கும். நமக்கு நல்லா ஆள் உயரத்துக்கு சௌகரியம். நாங்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். டே நைட்டாக அங்கேயே இருக்கிறோம். சாப்பிட்றது கோரிக்கை வந்து தமிழை வந்து தமிழ் இசை பாடமாக வரணும். நாட்டுப்புற கலை இந்த வந்து இந்தியன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தா பரதநாட்டியம் தான் வரும். அப்போ இந்த 47 இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. 1947 இந்த கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. 89 90 நாங்கள் உள்ளே போன அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் கேட்குறோம் இந்த மண்ணுக்குண்டான நாட்டுப்புற கலை எங்கே, எங்களுடைய தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் எங்கே. எனக்கு அப்போலாம் தமிழ் இதெல்லாம் ஒன்றும் சத்தியமாக கிடையாது. நம்ம அந்த இடதுசாரி பார்வையில் தான் வரோம். ஆனால் இது அநீதின்னு பட்டது. அப்போ எங்களுக்குன்னு யாரும் துணையெல்லாம் இல்லை. தேனிசை செல்லப்போ ஒரு டைம் வரப்போ அந்த ஈழவேந்தன் ஒருத்தர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டின்னு வந்து பேசுனது தான் ஞாபகம் இருக்குது இளங்கோ ஏற்பாட்டில். அப்புறம் ரகலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது பாட்டுன்னு ஒரு பக்கம் அவன் இளங்கோ ரொம்ப வேகமான தம்பி உருட்டு கட்டை எடுத்துன்னு இங்கேயும் சுற்றின்னு இதை உடைக்கிறான் அதை உடைக்கிறான் ஏதோ நடந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இந்த பெண்கள் எல்லாம் ஹாஸ்டலில் போய் சேஃப்டியாக இருக்குது. இந்த பெண்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. எல்லாமே ஆதரவு. 3ல் 2 பங்கத்து அதான் பிராமின் பெண்களும் என் பக்கம் வந்து நிற்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதில் நான் மாணவர் மன்ற தலைவராக தேர்தலில் நிற்கிறப்ப எனக்கு ஆப்போனன்ட்டாக நின்னது எல்லாமே எனக்கு வேலை செஞ்சது இவங்க தான் வேலை செஞ்சு நான் தான் ஜெயித்தேன். மீதி 2 பேரும் தோற்கிறாங்க. அவங்க வந்து அந்த சமூகம் தெரியல, எந்த சமூகம் தெரியும், உயர் சமூகம் தான் அவங்க தோற்கிறாங்க. சமூகம் இல்லை, அவங்க ஒரு பிரிவு, அதான் பிரிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெண்கள் போராட்டம் நடத்துகிறப்பெல்லாம் நைட்டில் வந்துட்டு சுவர் ஏறி குச்சி பெரிய பெரிய பையா கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி இந்த சுவர் ஏறி குச்சி இங்கே வந்தாங்க? இன்றைக்கி மலைப்பாக இருக்கும் நமக்கு பேசுகிறப்பெல்லாம். அவ்வளோ வீரியமாக வேலை செஞ்சு இந்த ப்ரெட்டு வாழைப்பழம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் போராட்டம் தொடரும் இப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க எல்லாரையும். அடுத்த டீம் போராடுது. இப்படி போராடிட்டு இருக்கிறோம் நாங்கள். தமிழ்நாட்டில் தமிழை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ போராட வேண்டியிருக்கு. அந்த எப்போ 90 91 91 அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். சளைக்கவே இல்லை. அடுத்து வந்த பசங்களும் கூட சேர்ந்துட்டு அடுத்த பேட்ச் அவங்களும் போராடுறாங்க. அப்படி நேராக வெளியில் கிரீன்வேஸ் ரோடு மந்திரிங்கெலாம் போகிற வழி
அந்த நேரம் பார்த்து மறியல் ம். இப்படி அழிச்சாட்டியம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அனைத்து கல்லூரிகளுடைய மாணவர் ஒத்துழைப்புன்னு கேட்குறோம், அவங்களுடைய சப்போர்ட்டும் வருது. அப்போ தான் நக்கீரன் ஆசிரியராக நிருபராக இருந்தார் அப்போ காமராஜ். அவர் வந்து அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு வராறாங்க. அவங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னவொடனே அவரை பேட்டிலாம் வந்து போடுறாங்க. நக்கீரனில் பேட்டிலாம் வந்தது. எல்லா நாளேடுகளும் இந்த செய்தியை வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து உண்மையிலேயே வந்து இன்றைக்கும் எனக்கு ஒரு வியப்பாக இருக்கும். அது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க, கேட்கறதுக்கான அந்த இது வருது, அதை செய்தாங்க. அவங்க உடனே ஒரு டீம் போட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு பேசுங்கன்னாங்க. டைரக்டர் டீமுக்கிட்ட நாங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். உடனே அவங்க காதுக்கு போகுது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கேட்குறது சரியான விஷயம் தானே அது தமிழ்நாட்டுக்குள்ளே, அப்புறம் அது இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்லாம் யார், அவங்க டைரக்டராக போட்டுக்கிறதுங்க. பானுமதி, நாங்கள் உள்ளே போய் சேர்ந்தப்போ பானுமதி அம்மா அவங்க கூட இருந்தவங்க. கேஜிஎஸ் சரசார்னு சொல்லிட்டு டான்ஸில் பெரிய மேதை அவங்க. அந்த அம்மாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க முதலமைச்சர். அவங்க தான் டைரக்டராக இருக்கும். இதெல்லாம் இருந்தாங்க, அந்த நெட்ஒர்க்கில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த கல்லூரி மேலே தனி ஒரு ஈடுபாடு அவங்களுக்கு இருக்குது. அந்த அம்மா நினச்சா போய் நேராக சிஎம்கிட்ட லொட்டுன்னு நிற்கிது. யார், டைரக்டர். அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்த டீச்சர் இந்த பேரில். போலீஸ் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம், அவங்க செல்வாக்கு அவங்க காட்டுறாங்க. நாங்கள் எங்கள் பக்கம் எங்கள் பிரச்சனை ஓடிக்கிட்டு மாணவர்கள்லாம் ஆமாம் சளைக்கவே இல்லை. கடைசியாக வெளியில் வர்றதுக்குள்ளே அதை நின்று முடிச்சுட்டு தான் பாதிக்கு 60% தமிழிசை தேவாரம் திருவாசகம். இவர் நம்ம தலைவர் அவர் கருணாநிதி அவர்களுடைய இது எப்படி இருந்துச்சு அந்த அது சொன்னா வேணாம் பால, அந்த இடத்துல நல்லா இருக்காது. அவங்க கோஷ்டி ஒரு கோஷ்டிங் உள்ள இருக்கும், அது ஒன்றும் அவ்வளோ பங்கு எடுத்துக்கல. அது வெட்டு வேலை தான் செஞ்சாங்க உள்ளார. எனக்கு அப்போ அந்த அரசியல்லாம் சத்தியமாக தெரியாது. தமிழை கொண்டு வந்தீங்க, போராட்டம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற கலை இன்னைக்கு இந்த தப்பாட்டம் பறையாட்டம்லாம் நிறைய இசைக்கல்லூரி மாணவர்கள் அங்கங்கே நடத்துகிறாங்களே, தொடக்கம் நாங்கள் தான் பண்ணோம். நாட்டுப்புற கரகாட்டம் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு தான் அங்கேருந்து வரோம் நாங்கள். அது பெரிய அந்த அந்த அளவுக்கு இது தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி இருந்த அந்த டீம், அந்த மாதிரி டீம் எல்லாருமே நினச்சாங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பெரிய பெரிய அதே இசை சார்ந்த எங்களுடைய டீம் எல்லாமே பார்த்திங்கன்னா இசைக்கல்லூரிலேயே மதுரை ஒன்று, மற்ற இடத்துல கோயம்புத்தூர், இங்கே சென்னை, அந்த துறையினுடைய டைரக்டராக ஒருத்தர் என் கூட படிச்சுட்டு இருந்தவர், மாணவர் மன்ற தலைவராக போட்டியில் இப்போ கூட நின்னார்ல அவர். நான் தலைவர், அவர் செக்ரட்டரியாக மாறிட்டார். அவர் வந்து இப்போ டைரக்டராக இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரும் அந்த துறை சார்ந்து போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் வழி தவறி. நானும் வந்து கவிபாஸ்கர்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ரயில்வேக்கு போயிட்டார். அப்படி ஒரு 4-5 பேர் சொற்பமாக வந்துட்டோம். மீதி எல்லாம் அந்த துறை எனக்கு வந்து இருந்து அவர் வந்து எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர், பின்னாடி பிரின்ஸ்பாலாக மாறுறாரு மதுரைக்கு. தலைப்படாட்டி நீ வந்து அப்போ வந்து நான் தராசில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்.